அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று காலையிலிருந்து வெற்றிகரமாக சின்மயா பள்ளிக்கூடத்துல கோவையில் திருவையாறு 6வது ஆண்டாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக கோவை மக்களுடைய மனதை எல்லாம் வென்று, இன்று நம்முடைய தர்ம போராளி அண்ணன் ராஜா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வு, கர்நாடக சங்கீதத்தினுடைய இசை கலைஞர்கள், வள்ளிக்கும்மியிலிருந்து நம்முடைய வீர விளையாட்டுகள், ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இணைந்து மக்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மார்க் 1 டெக்கர் ஈவெண்ட்ஸ் நரசேஸ் ட்ரஸ்ட் அவர்களோடு இந்த ஆண்டு இணைந்திருக்கக்கூடிய கோவை விஓசி வாய்ஸ் ஆஃப் சேஞ்ச் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவையாறுக்கு சில பேர் போகிறதுக்கு பாக்கியம் கிடைக்கும், சில பேர்னால போக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது திருவையாறில் நடக்கக்கூடிய அற்புதமான இசை நிகழ்வுகளை கோயம்புத்தூருக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற முனைப்பை காட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சுதர்ஷன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நவரத்னா விருதுகள் கடந்த 3 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு வருகிறது. 4வது ஆண்டாக இந்த ஆண்டு கர்நாடிக் சங்கீதத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, அந்த சங்கீதத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 8 மாமணிகளுக்கு நவரத்னா விருதுகள் மட்டும் ஒரு அப்கமிங் டேலண்ட் கர்நாடக சங்கீதத்தில் கால் பதித்து ஒரு பெரிய ஒரு பாதையை தேர்வு செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு இளையவருக்கும் இந்த விருது 9 பேருக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். அண்ணன் ராஜா அவர்களும் மேடையில் இருக்கக்கூடிய முக்கியமான நம்முடைய அன்பு சொந்தங்களும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு இந்த நிகழ்வு இன்னும் 2 படிக்கட்டுகளை எடுத்து வைக்கின்றது. ஒன்று, பாரத் கியான், நான் மிகவும் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஐயா டாக்டர் DK ஹரி அவர்கள், அம்மா ஹேமா ஹரி அவர்களோடு இணைந்து பாரத் கியான், பாரதிய நாகரிகம் கலாச்சாரம், பாரத சிவிலைசேஷனை பற்றி சர்டிஃபைடு கோர்ஸ் 2 ஆண்டுகள் கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸை ஹிந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்காவோடு இணைந்து நாம் அளிக்க இருக்கின்றோம். அதற்கான தொடக்க விழாவும் கூட இன்னைக்கு நடக்க இருக்கிறது. அதனால் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இளைஞர்களுக்கு பாரத கலாச்சாரம் நாகரிகத்தை எடுத்துச் செல்வதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். அதே போல வாய்ஸ் ஆஃப் சேஞ்ச் நோவா ஏரோஸ்பேஸ் அண்ணன் மீனாட்சி சுந்தரம் அவர்களோடு இணைந்து DGCA சர்டிஃபைடு ட்ரோன் ப்ரோக்ராம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு பயிற்சி அளித்து, அதன் மூலமாக நம்ம ஏற்கனவே நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னது போல ட்ரோன் திதி, ட்ரோன் அக்காக்கள், ட்ரோன் அம்மாக்கள் போல இங்கே உருவாக்கி வருகின்ற காலத்தில் ஒரு ட்ரோன் மூலமாக புரட்சி நடக்கும். 10,000 இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும் என்று விஓசியும் நோவா ஏரோஸ்பேஸும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்கள், நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்வு இல்லை. கர்நாடகா சங்கீதத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆண்டு வள்ளிக்கும்மியும் கூட புதிதாக வந்து வள்ளிக்கும்மி ஒரு சிறப்பு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லோருக்கும் கூட வள்ளிக்கும்மி அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு நிறைய நண்பர்கள் திரைக்கு பின்னால் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரி ராதா இளங்கோ அவர்களாக இருக்கட்டும், அருமை சகோதரி தீபா வினோதாக இருக்கட்டும், அருமை சகோதரி கிருத்திகாவாக இருக்கட்டும், அருமை சகோதரி கீதாவாக இருக்கட்டும், எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் சிவராம் அவர்கள், அண்ணன் தாமோதரன் அவர்கள், குரூப் கேப்டன் ஐயா வெங்கடேஷ் அவர்கள், மதுக்கரை செந்தில் அவர்கள், கார்த்திக் அவர்கள், ஸ்ரீராம் அவர்கள், இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை பதிவு செய்து இந்த நிகழ்வு வருகின்ற ஆண்டில் இன்னும் வெற்றிகரமாக நடத்தப்பட வேண்டும். இன்னும் புதிய கலைஞர்களை இங்கே கொண்டு வர வேண்டும். மேடையிலே அவர்களை காட்சிப்படுத்த வேண்டும். அடுத்த தலைமுறையை ஊக்குவிக்க வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோளை விடுத்து, இந்த நிகழ்வுக்கு மிக பொருத்தமான ஒரு நபர் அண்ணன் ராஜா அவர்கள் வந்திருப்பது சாலச் சிறந்தது. ஆனால் அண்ணன் ராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் சில பல காரணங்களுக்காக இன்று வர முடியவில்லை. அதற்காக என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர் சுதர்ஷன் அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க வீடியோ மூலமாக உங்களிடம் பேசுவதற்கு. ஆனால் இது ஒரு பெரிய பாக்கியமாக கருதி மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும், இன்னும் சிறப்பாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.